பேரு தாங்கள் செய்த கிரியைகளுக்கு தாங்களே பலன் அனுபவித்தவர்கள் சொல்லி வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3 பேரை காட்டுறேன். எல்லாருமே பெண்கள் தான். அதில் நான் போட்ட பட்டியலில் அதில் முதலாவது ரெபேக்காள். ரெபேக்காளை குறித்து ஆதியாகமம் 24:14 வாசித்தால் அந்த எலியேசர் நின்று ஜெபம் பண்றார். அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்கத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள் தான் என் எஜமானுடைய மகனுக்கு மனைவியானவள் என்று நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துன ஒரு ரெபேக்காளுடைய கிரியை, ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்த்த அந்த ரெபேக்காளுக்கான பலனை ஆண்டவர் ரெபேக்காளுக்கே திரும்ப கொடுத்துட்டார். அவருடைய நிலைமையை பாருங்க. தண்ணி வார்த்த ஒரு பெண் ஒரு பெரிய வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாகிய ஆபிரகாமினுடைய மருமகளாக வீட்டிற்குள்ளே வருகிறாள். அவளுடைய செய்கையின் பலன் அவளுக்கே என்ன பண்ணது? திரும்பி வருகிறது. இன்னும் நீங்க எபிரேயர் 11:31 வாசிப்பீர்களானால், ராகாப் என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். இவள் என்ன செய்தாள் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவள் வேசியாக இருந்தாலும் அவளுக்குள்ள தேவனை பற்றிய ஒரு விசுவாச நம்பிக்கை இருந்து, விசுவாசத்தினால இஸ்ரவேலிருந்து அனுப்பப்பட்ட வேவுகாரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை பத்திரப்படுத்தி தான் வீட்டில் பாதுகாத்து வைத்தாள். அந்த கிரியையின் பலனை அவளே பெற்றுக்கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் மாத்திரமல்ல அவளுடைய வீட்டாரையும் கர்த்தர் உயிரோடே காப்பாற்றி அந்த எரிகோவுக்கு வந்த அழிவிலிருந்து தப்புவித்து தேவன் அவளை இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ளும் தேவன் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அவருடைய கிரியைக்கு பலன் அவளுக்கே திரும்ப வருகிறது. நாம் கடந்த வாரம் கவனித்த இன்னொரு கதாபாத்திரம் ரூத். ரூத்தை குறித்து 2:11-12 வாசித்தால் போவாஸ் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் மாமியாருக்கு நீ செய்த கிரியை கிளியரா சொல்றாரு. நீ மாமியாருக்கு செய்த கிரியை என்னென்ன கிரியை செய்தாள் என்று கேட்டா, முதலாவது தன் கணவனை இழந்த மாமியாரை தனியாக விடாமல் அவளோடு தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணம் பண்ணுவதற்கு கூட வந்த ஒரே மருமகள் யாருன்னா இந்த ரூத் மட்டும்தான். இத்தனைக்கு அந்த அம்மா போயிடுன்னு சொன்னாலும், நீங்க எங்க போவீங்க, பாவம் உங்களுக்கே கணவன் இறந்து போயிட்டாரு, எனக்கு கணவன் இறந்துட்டார் ஓகே, ஆனா உங்கள் மேல நான் கரிசனை உள்ளவளாய் பரிதபிக்கிறவளாக தன் மாமியாரை தனியா விடாம கூடவே வந்தா பாருங்க. வந்தது மாத்திரமல்ல, அவளை பசியாய் இருக்க விடாமல் அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுத்து அவளை போஷித்த ஒரு நல்ல மருமகள். அதோட விளைவு என்னன்னா 12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அப்போ செய்கை செய்தா கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த பலனை நாமே சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.